அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலு. இப்போ கரூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை கிட்ட தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன தகவல், என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. இப்போ புதுசாக கிடச்ச அப்டேட் என்னென்னா 39 அப்படின்ட்டு இருந்த பலி எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. ரொம்பவே வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கிட்டத்தட்ட முதல்வர் அவர்களே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு 58 பேர் உள்ள சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே 40 பேர் பலியான நிலையில் மீதி இருக்கிறவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா நேற்றே 30 பேர் உயிரிழந்தது போக முதல்வர் கொடுத்த கவுண்ட்டு தான் 58ங்கிறது. அந்த 58ங்கிறதுல ஒரு 10 பேர் கடந்த ஒரு நள்ளிரவுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் மற்றவங்க குணம் ஆனாங்களா இல்லையா, அந்த அப்டேட் என்ன ஆச்சு, எத்தனை பேருக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே இன்னும் நம்மளுக்கு மருத்துவமனை மூலயமா இருந்து கிடைக்கல. நள்ளிரவுக்குள்ளே அல்லது நாளை காலைக்குள்ளே இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு எதிர்பார்க்குறோம். சீக்கிரமாக அவங்களாம் குணம் ஆகணும்ன்ட்டு ஒரு பிரார்த்தனையும் கூட. உயிரிழந்த பேர் இப்போ ரீசெண்டாக பலியானார் இல்லையா, அவருடைய பேர் வந்து கவின் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் 30 வயசு உடைய ஒரு ஆண். அது இல்லாமல் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்கலாம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வந்தவங்க பலியானதை நம்ம பார்க்குறோம். வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்களாம் பலியானதை பார்க்குறோம். இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரே வந்து பலியாக இருக்கார். இந்த தகவல் தான் அண்மையில் நம்ம கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து கேஷுவாலிட்டியில் இருக்கவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட் சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக ஆதன் சினிமாவை சேர்ந்த மற்றொரு பத்திரிகையாளர் வந்து பலியானவங்களோட குடும்பத்தை சந்திக்க போயிருக்காரு. அங்கே என்ன நிலவரம், எப்படி இருக்குது, ஃபேமிலி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அதை பற்றி அதை வந்து ஒரு பைட்டாக கேப்சர் பண்ணலனா கூட மக்கள் கூட இருந்து அந்த ஒரு ஆறுதலை கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. இப்போ நாமளும் அடுத்தது அங்கே தான் போகிறோம். காந்திபுரம் சென்று உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்ல போகிறோம். இது வந்து நம்ம வந்து இது ஒரு ஊடக பணியாக பண்ணுறோங்கிறத தாண்டி மக்கள் கூட இருக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமையாக இருக்குது. அதுக்காக இதை நம்ம பண்ண போகிறோம். அடுத்ததாக விஜய் அவர்களோட அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு இணையான சில ஸ்டாம்பேட்ஸ்லாம் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். உதாரணமாக அல்லு அர்ஜுனோட திரைப்படம் இருக்கு இல்லையா, புஷ்பா 2ங்கிற படம், அந்த ஸ்டாம்பேடை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஸ்டாம்பேடுக்கு அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். இது இல்லாமல் சமீபத்தில் நடந்த ஆர்சிபியோட வின்னிங் ஸ்டாம்பேட், வின்னிங் கூட்டம், அந்த கூட்டம் இருக்குது இல்லையா, வெற்றி கொண்டாட்டத்துக்காக கூடக்கூடிய கூட்டம், அங்கே ஒரு ஸ்டாம்பேட் ஆகி அங்கே ஒரு 11 பேர் பலியாகி அதோட தாக்கம் என்ன இதுவாச்சுன்னா, ஆர்சிபியோட நிர்வாகிகள் ஒரு 2-3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதன் எதிரொலியாக அந்த ஆர்சிபியோட சோஷியல் மீடியா பேஜே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இன்ஆக்டிவாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான பிரதிபலிப்புகள் தாவேகா கட்சிக்கு நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்னென்னா, முதல் எதிர்பார்ப்பு விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா. ஏன்னா தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசியானந்த் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதை ஒட்டி ஒரு 4-5 பேர் நிர்வாகிகள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் மேலே எந்த வழக்குப்பதிவும் இது வரைக்கும் செய்யப்படலை. பட் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டாரோ, யாருக்காக கூடிய கூட்டமோ அவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில், அதுவும் இல்லாமல் ஒரு கட்சியோட தலைவர் அந்த தொண்டர்களுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு 10 நாள் சிறையில் அடைக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு க்ளோஸ்டு சோர்ஸ் மூலயமா கேள்விப்படுறோம், வழக்கறிஞர்கள் மூலயமா கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை கைது செய்யப்படலைனா கூட இதை வந்து சட்ட ரீதியாக அவங்க சந்திக்க தயாராக இருக்காங்கன்னா கூட, அடுத்தடுத்த மாநாடுகள் வந்து அடுத்தடுத்த பிரச்சார கூட்டங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்து முடிஞ்சு இதுக்கு என்ன காரணங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடம் லைட் ஹவுஸில் கிடைக்க வேண்டிய ஒரு இது வந்து கிடைக்காம வேறு ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த வாரம் அடுத்த கூட்டம் இப்படி ஒன்று நடக்குமா இமீடியட்டாக, அல்லது விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பாரா, இல்லை அரசு மூலயமா ஏதாவது வந்து இல்லை இது கூட்டம் தற்காலிகமாக காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்படுகிறது, கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது உத்தரவு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான, இல்லை கோர்ட் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்ட்டு பல குழப்பங்கள் இதை ஒட்டி நிலவிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம், அந்த ஸ்கெடியூல் விட்டாங்க. அடுத்தடுத்த வாரங்கள் விஜய் எங்கே போகிறாரு, எங்கே பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஸ்கெடியூலை விட்டுட்டாங்க.
அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அடுத்த கூட்டம்னு ஒன்று நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ தாவேகா மத்தியில், தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு பெரும் குழப்பமாக நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக இது வந்து இந்த கேஸ் வந்து நிச்சயமாக நீதிமன்றம் இதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவு கொடுக்கும். அந்த உத்தரவுக்கு பணிஞ்சு எல்லாருமே, அரசு உட்பட, கட்சியினர் உட்பட எல்லாருமே நடந்துக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பொதுவான விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, ஒரு கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு தலைவருடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இதை விட பெரிய கூட்டங்களை நடத்திருக்காங்க. நம்ம எம்ஜிஆர் தொடங்கி, ஜெயலலிதா தொடங்கி, கருணாநிதி தொடங்கி, எல்லாருமே இதை விட, அண்ணாதுரை தொடங்கி எல்லாருமே இதை விட மாபெரும் கூட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ ஒரு கூட்டம் நடத்துறது வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டுறதுங்கிறது புதுசு கிடையாது. இதை கரெக்டாக வழி நடத்தணும் அப்படிங்கிறதும் அரசியல் ஆய்வாளர்கள் வந்து இதை முன்வைக்கிறாங்க. விஜய் வந்து இதை ஒரு ரசிகருக்கான கூட்டமாக மட்டுமே இதை நடத்திட்டு இருக்காரு. இது இன்னும் ஒரு அரசியல் நிகழ்வுக்கான கூட்டமாக இதை மாற்றலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்குமே, இந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே விஜய் பொறுப்பேற்றுக்கணும். இது இல்லாமல் வெறும் வந்து இந்த ட்வீட் போடுறதை தாண்டி விஜய் ஒரு வீடியோ வாக்குமூலமாகவோ இல்லை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாவோ இல்லை ஒரு நேர்காணலாவோ இதுக்கு ஒரு உரிய பதில் அளிக்கணும், ஒரு உரிய பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்புமாகவே இருக்குது. இதை தாண்டி நம்ம வெளியிலேருந்து, இங்கே இருக்கிற அப்டேட் ஒன்றும் இல்லாமல் வெளியிலேருந்து என்ன அப்டேட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் தலா உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 40 பேர்னால் அதுவே கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ஆகுது. இது இல்லாமல் காயமடைஞ்சவங்களுக்கு தலா 2 லட்சம் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. இது ஒரு கோடி கிட்ட வருது. ஸோ ஒரு 9 கோடி ரூபாய் இது வந்து இந்த ஸ்டாம்பேட் மூலயமா அவர் அளிக்கக்கூடிய ஒரு நிதி உதவியாக இருக்குது. இதுலேயுமே நிறைய சர்ச்சைகள் வந்துட்டுருக்கு. லைக் எங்களுக்கு பணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் இது ஒரு நல்ல விஜய் வந்து நிதி உதவி அளிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. அது செய்ய வேண்டியது ஒரு கடமை. அது செய்கிறதுனால அவர் வந்து ஒரு சிறந்த அரசியல் தலைவர் அப்படின்னு நம்ம ஸ்டாம்ப் குத்திட முடியாது. அது செய்ய வேண்டியது ஒரு கடமை. ஒரு பணம் தர வேண்டியது எந்த அளவுக்கு கடமையோ, இன்றைக்கி இல்லைனா கூட உயிரிழந்தவங்களோட குடும்பங்களை நேரில் பார்த்து ஆதரவும் அஞ்சலியும் சொல்ல வேண்டியதும் விஜயோட கடமை. இன்றைக்கி ஏன் விஜய் வரல? விஜயோ அல்லது விஜய், நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், ஒன்று விஜய் வந்திருக்கணும், இல்லைனா தாவேக்கால இருக்கக்கூடிய 2ஆம் அல்லது 3ஆம் நிலை தலைவர்கள் யாராவது வந்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. ஆனால் இன்றைக்கி ஏன் வரல அப்படிங்கிறது நம்ம ஒரு தகவலை வந்து சேகரிக்கும் போது, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சார்பாகவே தாவேக்கா சார்பாக யாருமே வர வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னதாக ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. இது எதனால்னா, ஆல்ரெடி நம்ம இங்கே கரூர் ஜிஹெச்சோட எமர்ஜென்சி வார்ட் ஃப்ரண்ட்டில் ஃபுல் மீடியா, தமிழ்நாடு மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக கனிமொழி அவர்கள் வந்திருந்தாங்க. கனிமொழி கூட செந்தில் பாலாஜி அவர்கள் கோஆர்டினேட் பண்ணி வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ துரை வைகோ அவர்கள் இங்கே தான் இருக்கிறாரு. இதை ஒட்டி நிறைய தலைவர்கள், ஓபிஎஸ்லேருந்து சசிகலா, பிரேமலதா விஜயகாந்த், அந்த மாதிரி ஏகப்பட்ட திருமாவளவன், எல்லா அரசியல் தலைவர்களும், முன்னணி அரசியல் தலைவர்களுமே வந்துட்டாங்க, அவங்களோட வருகையை இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சியினருமே, நயினார் நாகேந்திரன் வந்தார். ஸோ எல்லா பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகேன்னு சொல்லிட்டு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய தொண்டர்களுமே இங்கே இருக்காங்க. இந்த நேரத்தில் தாவேக்கா சார்பாக யார் வந்தாலும் அது ஒரு பெரிய சலசலப்பையும் ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்படுத்துங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சார்பாகவே வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள் என்னென்ன இருக்க போகுது, என்னென்ன இது சம்மந்தமாக இந்த கரூர் சம்பவம் குறித்து என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஆதன் சினிமா சேனலில் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்கோம். ஆதன் சினிமாவோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.